இன்னைக்கு திருக்குறள் பகுதியில் அதிகாரம் அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும். உள்ளத்தில் உள்ள அன்பை மறைத்து பூட்டி வைக்க முடியுமா? நாம் விரும்புபவர்கள் படுகின்ற துன்பத்தை பார்க்கும் பொழுது நம் கண்கள் தானாக வடிக்கின்ற கண்ணீர் அதனை காட்டி கொடுத்து விடும் அல்லவா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதயத்தில் சிறிதும் அன்பில்லாதவர்கள் எல்லாம் தமக்குத்தான் என்று எண்ணுகின்ற சுயநலம் கொண்டவர்கள். அன்புடையவர்களோ தங்கள் உடலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று வாழ்வார்கள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிரும் உடலும் இணைந்த சேர்க்கை அன்போடு கூடி வாழ்வதற்குத்தான் என்பார்கள். அதாவது இப்பிறவி எடுத்ததன் பயனே பிறருக்கு உதவுவதற்காகத்தான் என்பது கருத்து. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. பிறர் விரும்ப வாழும் சிறப்பு பெறுவர். அதனால் பகை ஏதுமின்றி எவரையும் நண்பராக பெற்று திகழும் பேறு தேடிச் செல்லாமல் தானாகவே அமையும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகில் இன்பமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்பவர்கள் பெற்ற அந்த புகழ் அவர்களின் மனதில் எப்பொழுதும் நிலை கொண்டு இருக்கும் அன்பின் பயனால் கிடைத்ததுதான். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. தெரியாதவர்கள் நல்ல செயல்களுக்கு மட்டும்தான் அன்பு துணை என்பார்கள். ஆனால் துன்பத்திற்கும் கூட அன்புதான் துணை வரும் என்பதுதான் உண்மை. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத புழு வெயிலில் துடிப்பதைப் போல பிறரிடத்தில் அன்பு செய்யாதவனை அவனின் தனிமையே நீதி கேட்டு நோகச் செய்யும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. நெஞ்சில் சிறிதும் அன்பு இன்றி இரக்கமின்றி உயிரோடு வாழ்வது பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் துளிர் விட்டது போன்றதுதான். இதனால் யாருக்கும் எவ்வித பயனும் இல்லை. புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு. உள்ளத்தில் அன்பு இல்லாதவர் வெளி தோற்றத்தில் மிடுக்குடன் பகட்டாக இருந்து என்ன பயன்? இதனால் யாருக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது? ஒன்றும் இல்லை. அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதெல்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்து வாழ்வதுதான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம். அது இல்லாமல் வாழ்வது வெறும் எலும்பாலும் தோலாலும் போர்த்தப்பட்ட உடல் நடமாடுவது போன்றதுதான் என்பது இதன் கருத்து. இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பொதுத்தமிழ் வீடியோக்களுக்கு நம் அறிவிச்சிற்பி சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.